மகிமையின் நம்பிக்கை ஊழியங்களின் 18வது ஆண்டு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்த 18 ஆண்டுகளில் மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். கடந்த ஆண்டில் நம்முடைய மகிமையின் நம்பிக்கை ஊழியத்தின் வாயிலாக அநேக கிரியைகளை செய்திருக்கிறார். அக்கினி முகாம் தேவனால் நம்முடைய சகோதரருக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையான திட்டமாகும். இதில் ஆங்காங்கே இருக்கிற தேவ பிள்ளைகள் தேவனுக்காய் எழும்பி செயலாற்ற வாஞ்சை உள்ளவர்களுக்கு ஆண்டவருடைய வல்லமையையும் வரங்களையும் பெற்றுத் தருவது இவ்வூழியத்தின் நோக்கமாகும். சமீபத்தில் கர்த்தர் எழுப்பிய சில சாட்சிகள். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். வேதத்தில் இருக்கிற தானியேலை போல உனக்குள்ளே விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு உன் மேல மந்திர கட்டுகளை உடைக்கிற, செய்வனை கட்டுகளை உடைக்கிற, சாப கட்டுகளை உடைக்கிற, விக்கிரகத்தின் ஆவிகளை பூண்டோடு சுட்டரிக்கிற அந்த ஒரு நெருப்பு தீ உன் தலைமையில பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு பவரை நான் பார்க்கிறேன். உன்னால நிக்க முடியாது மகனே, உன்னால நிக்க முடியாது. ஒரு விசேஷித்த வல்லமை, ஒரு விசேஷித்த அக்குனி, அக்கினி நெருப்பு, எஸ் அக்கினி நெருப்பு, அக்கினி அக்கினி நெருப்பு, அக்கினி நீ ஒரு நெருப்பு தீயா, நெருப்பு தீயா, நெருப்பு தீயா, நெருப்பு தீயா, நெருப்பு தீயா, ஃபயர் ஃபயர் ஃபயர். வல்லமையுள்ள பாத்திரமா, ஆமென், வல்லமையுள்ள பாத்திரமா, ஆமென். நீ ஆண்டவருக்காக எழும்புவாய், ஜீசஸ், ஆண்டவருக்காக எழும்புவாய், ஆமென். ஷமராகுலாஹி பிகபா. ஆண்டவர் சொல்றாரு, தானியேல் தரிசனங்களை கண்டது போல நீயும் தேவ தரிசனங்களை காண்பாய், தேவ வெளிப்பாடுகளை காண்பாய், ஆமென். உரமல் அகுராஹி பிகபா. என் கரத்தினாலே நீ பயன்படுத்தப்படுவாய். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து அந்த அன்பின் ஆவியை, பாரத்தை உன் மேல இன்றைக்கு ஊற்றி அனுப்புகிறேன். நிறைய வாலிப பிள்ளைகளை என் மந்தைக்குள்ளே நீ கொண்டு வர உன்னை பயன்படுத்த போகிறேன். நீ எனக்காக ஓடுவாய், எனக்காக பிரயாசப்படுவாய். இப்பொழுது ஒரு அக்கினி இறங்குது பாரு, இப்பொழுது ஒரு அக்கினி பலத்த வல்லமை, பலத்த வல்லமை, இது பலத்த வல்லமை, இது பலத்த அக்கினி, பலத்த அக்கினி. வெட்டுகா வெட்டுகா வெட்டுகா. நெருப்பின் அக்கினி, எஸ், மகிமையின் அக்கினி, ஆமென், வல்லமையின் அக்கினி, எஸ். சர்வ வல்ல தேவன் உங்களை பத்தி பேசினாரா தம்பி? கரெக்டா பேசினாரா? உண்மையா பேசினாரா? தெளிவா பேசினாரா? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் ஸ்தேவான் பிரின்ஸ். இங்கே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது ஆண்டவருடைய வல்லம் என் மேலே இறங்குச்சு. முதல் டைமே இறங்குற போது கீழே விழுந்துட்டு தாங்க முடியாமல் விழுந்துட்டேன். ரெண்டாவது தடவை கரண்ட் சாக்கு போல வெளியும் சொன்னாங்க. நான் நின்றுட்டு தான் இருந்தேன். மறுபடியும் பேர் கூப்பிட்டு பாஸ்டர்ஸை கூப்பிட்டு ஆவியோட தெளிவாக பேசினேன். என்னுடைய அந்த உள்ளத்தின் ஏங்கல் எல்லாத்தையும் ஆண்டவர் தெளிவாக சொன்னார். அவர் இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தானியேல் போல அந்த ஜெபிக்கிற அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் அது செயல்படவில்லை. அந்த மாதிரி வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவர் அதை கொடுத்துருக்காரு. அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பிரான்சிஸ் தீபா. நான் பிரான்சிஸ்ன்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிட்டோன்னே எனக்குள்ள ஒரு அக்கினி இறங்குச்சு. ஆண்டவரே, நான் இந்த சகோதரி பேரு பிரான்சிஸ்னு கர்த்தர் பேரை சொல்லி கூப்பிட்டு ஒரு அக்கினியாய், நான் இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவருடைய கரம் என் இருதயத்திலிருந்து எனக்கு வேண்ட எல்லா காரியத்தையும் எடுத்து போட்டுச்சு. அப்புறம் என் காலில் 2 சக்கரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. கால்களில் சக்கரத்தை கொடுத்துருக்கிறேன். நாங்கள் ஏற்கனவே கிராம ஊழியம் செஞ்சுட்ருக்குறோம். இன்னும் நீ வல்லமையாக செய்யன்னு சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் இன்னும் பலத்த வல்லமையோடு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி அவருடைய கால்களிலே அக்கினி சக்கரங்களை கர்த்தர் மாட்டி இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. பேர் சாமுவேலுங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் மேலே அளவில்லாத அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றிட்டார். இன்னைக்கு அக்னி அபிஷேகம் ஊற்றிட்டார். அவர் கூடானு கூட ஸ்தோத்திரம். அபிஷேகம் இறங்குச்சு. இப்போ மனசுல எப்படி இருக்கு? மனசில் சந்தோஷமா இருக்கு. இப்போயும் ஒரு பவர் இறங்குது பாருங்க. ஃபயர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். நெருப்பு, அக்கினி நெருப்பு. உராபாலா ஹூராஹி பிகபா. ஃபயர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஷிபா பா 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 பா. மகிமை இறங்குகிறது. ஹல்லேலூயா. என் பேர் ஜெமிமா ஜெனிஃபர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தீர்க்கதரிசன வல்லமை பெற்றுக்கொள்வீங்க. உங்கள் நெத்தியில் முத்திரை போடப்படுறதாங்க சொல்லப்போ 2 ஆவியானவர் என் மேலே ரெட் கலர் ஷாலை போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் கலர்ல பேரை சொல்லி நெத்தியில முத்திரை போட்டாரமா?
fire of the Holy Spirit. Shiba ba 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 ba. Amen. அக்கினி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் நேற்றைக்கு இருந்து நான் ஜெபிச்சிட்டு இருந்தேன். ஆண்டவரே என்னோட பேரை சொல்லி கூப்பிடணும் பிரதர், என்னை குறித்து என்னோட காரியங்களை குறித்து பிரதரோட பேசுங்க ஆண்டவர்னு சொல்லி ஜெபிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கு ஆண்டவர் மல்லிகான்னு என்னை பேரை சொல்லி அழைத்து, யார் இந்த சகோதரி மல்லிகா? ஓ நெற்றியிலே தீர்க்கதரிசன முத்திரையை கர்த்தர் போட்டு விட்டேன் என்று சொல்கிறார். தீர்க்க தரிசன அபிஷேகத்தை என் மேல ஊற்றி என்னோட தலை மேல அப்படியே ஒரு விளக்கு எரிஞ்சு. கைகளை தட்டி கர்த்தர் மகிமை. கைகளை தட்டி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் மலர்விழி. நான் வந்துட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். அங்கிள் இருந்துட்டு ஒவ்வொருத்தர் நேமாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் என்னை நேசிக்கிறதா இருந்தால் என்னோட பேரை சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொன்னேன். அடுத்த நிமிஷமே ஆண்டவர் வந்துட்டு மலர் என்று சொன்னாங்க. மலர் கர்த்தருடைய வல்லமையை தரித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். கைகளை தட்டி கர்த்தர் மகிமை. ரெபேக்கா, நீங்க வந்து தூதர்கள் வந்து உங்களுடைய நெத்தியில வந்து ஒரு முத்திரை போடணும் அப்படின்னு சொல்லும்போது என்னால் வந்து தாங்கவே முடியல. புது அந்நிய பாஷை வந்து ஆண்டவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணி முடிக்க போகிறீங்க. ஏசப்பா எனக்கு அந்த தீர்க்க தரிசனம் இது நீங்கள் கொடுக்கலையா, என்னோட பேரை நீங்கள் சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே இது பண்ணியிருந்தேன். நான் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த உடனே ஒரே செகண்டில் நீங்கள் வந்து ரெபேக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்க. ரெபேக்கா, ரெபேக்கா, ஓ நெற்றியிலே தீர்க்க தரிசன அபிஷேகத்தின் முத்திரை, தீர்க்க தரிசன அபிஷேகத்தின் முத்திரை. வெட்டுக்கா, 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 ஃபயர், ஃபயர். நெத்தியில தீர்க்க தரிசன முத்திரை. கைகளை தட்டி கர்த்தர் மகிமை. பெரிய சாட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சாம். என் பேரை சொல்லி கூப்பிடும் ஜோம் பண்ணிருக்கும் போது கர்த்தர் என் பேரை சொல்லி அபிஷேகத்தில் வல்லமையா நிரப்பினாரு. யார் இந்த மகன் சாம்? சாம் மீது தீர்க்க தரிசன முத்திரை போடப்பட்டு இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். பாருங்க, இந்த குட்டி பையன் பேரை கூட கர்த்தர் சொல்லி இருக்காரு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேரு டேனி. ஆண்டவர் என்ன டேனின்னு கூப்பிட்டு அழைச்சு. பாருங்க, குட்டி பையன் டேனியல் பேரை கூட கர்த்தர் சொல்லி அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். யார் இந்த மகன் டேனியல்? டேனியலுடைய சிரசிலே, டேனியலுடைய நெற்றியிலே, டேனியலுடைய நெற்றியிலே இந்த தீர்க்க தரிசன முத்திரை, தீர்க்க தரிசன முத்திரை, தீர்க்க தரிசன முத்திரை, தீர்க்க தரிசன முத்திரை, தீர்க்க தரிசனம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. குட்டி டேனியலுக்கு தீர்க்க தரிசன அபிஷேகம். நாம மகிமைப்படுவதாக. பேர் புஷ்பா. இப்ப பேரை சொல்லி கூப்பிட்டாரா? பேர் சொல்லி கூப்பிட்டு தீர்க்க தரிசன அபிஷேகம் மேல இருக்குது அப்படி சொன்னார். புஷ்பா, கர்த்தருடைய மகிமையை தரித்துக்கோ. சொல்லும்போது இப்ப இறங்கிருச்சா தீர்க்க தரிசன அபிஷேகம்? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என் பேர் ஜோசப். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் வேணும்னு வாஞ்சியோடு கேட்டு இருந்தேன். அப்போ ஒரு வல்லமை இறங்கிச்சு, தூக்கி வீசுற வல்லமை இறங்கி. பேரை சொல்லி கூப்பிட்டார்ல ஜோசப்னே. ஜோசப், கர்த்தருடைய அக்கினியை உனக்குள்ள கர்த்தர் ஊற்றிக் கொண்டு இருக்கிறார். ஓ நெற்றியிலே, ஓ நெற்றியிலே ஜோசப், ஓ நெற்றியிலே அபிஷேகம், அபிஷேகத்தின் முத்திரை, தீர்க்க தரிசனத்தின் முத்திரை. பேரை சொல்லி கூப்பிட்டார்ல, பேரை சொல்லி கூப்பிட்டார். கூப்பிட்டு நெத்தியில அபிஷேகம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உங்க பேர் என்ன பேரு? பேரு சேகர்னு சொல்லி உங்க மேல. சேகர். சேகர், தீர்க்க தரிசன அபிஷேகத்தின் முத்திரை உன் நெற்றியிலே போடப்படுகிறது. சேகர், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். கர்த்தர் பேரை சொன்னாரு. கைகளை நல்ல வல்லமை. என்னோட பேர் ஜெனிஃபர். ஏசப்பா வந்து என் நெத்தியில முத்திரை போட்டு தீர்க்கதரிசின்னு எழுதினாரு. எழுதிட்டு நான் வந்து உன்னை தெபோரால போல பயன்படுத்துவேன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உடனே நீங்க ஜெனிஃபர். சகோதரி ஜெனிஃபர், நீ கர்த்தருக்காக எழும்ப போகிறாய். தெபோராளை போல எழும்ப போகிறாய். ஓ நெற்றியிலே தீர்க்க தரிசன முத்திரையை கர்த்தர் போடுகிறார். ஓ நெற்றியிலே தீர்க்க தரிசன அபிஷேகத்தின் முத்திரை, தீர்க்க தரிசன வரத்தின் முத்திரை ஜெனிஃபருடைய நெற்றியிலே வருகிறது. பேரை சொல்லி கர்த்தர் கூப்பிட்டு தீர்க்க தரிசன அபிஷேகம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமை. என் பேர் வசந்தா. நான் வந்து சாத்தான காலுக்குள்ள போட்டு மிதிச்சு அவனுடைய கோட்டையை அழிச்சு அவனுடைய கட்டுகள் எல்லாத்தையும் அறுக்கணும் அப்படின்னு நான் வல்லமையோடு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். பிரதர் என்னை கூப்பிட்டு சாத்தானுடைய எல்லா கட்டுகளையும் உடைச்சி நீ ஜெபம் பண்ணுவா, தேவன் உனக்கு வெற்றியை தருவார் அப்படின்னு என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. எனக்கு பெரிய ஒரு வல்லமை. பேர் என்ன பேருமா? வசந்தா. வசந்தான்னு கர்த்தர் பேரை சொல்லி கூப்பிட்டு சாத்தானுடைய கிரிகளை அழித்து நிர்மூலமாக்க அந்த பவரையும் கொடுத்து கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவர் நம் சகோதரரை உலகமெங்கும் கொண்டு போய் அவருடைய நாமத்திற்கென்று பயன்படுத்தி வருகிறார். தெலுங்கானா கம்மம் நகரத்தில் நடந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் சுமார் 15,000 பேர் ஆசீர்வதிக்கப்பட்டனர்.
Everywhere the power of the Holy Spirit. ప్రతి చోట కూడా పరిశుద్ధాత్మ శక్తి. Mr. Sunil, ప్రియ సోదరుడు సునీల్, God's power is falling on you. దేవుని శక్తి మీ మీద దిగి వస్తుంది. శక్తి దిగి వస్తుంది. Evangeline, God's power is falling on you. దేవుని శక్తి దిగి వస్తుంది. God's anointing is falling on you. దేవుని అభిషేకం దిగి వస్తుంది. God's anointing is falling. நம்முடைய மகிமை நம்பிக்கை வேதாகம கல்லூரியும் மகிமையாய் நடைபெற்று வருகிறது. இதோ நம் வேதாகம கல்லூரியை குறித்த காட்சிகள். கர்த்தர் கடந்த ஆண்டில் மகிமை நம்பிக்கை ஊழியத்தில் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்.